இப்போ நம்ம பாத்தீங்களா, 1 மணி நேரம் பேசலாம், மக்கள் பிரச்சனையை பேசினேன். 1 மணி நேரம் திமுக தவறுல கேட்டோம். நாங்க என்ன பண்ண போறோம்னு உங்ககிட்ட சொன்னோம். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், திருநெல்வேலி எப்படி மாத்துவோம், தாமிரபரணி எப்படி மாத்துவோம், மானூர் எப்படி மாத்துவோம், குளத்தை உருவாக்குவோம், பனையை உருவாக்குவோம், மரத்தை வைப்போம்னு சொன்னோம். கடைசி ஒரு 10 நிமிஷம் என் பக்கம் பேச தெரியுமா? நீங்க என் பேச்ச 1 மணி நேரம் டயர்ட் அடிங்க, உங்களை சிரிக்க வைக்கிறா, என்டர்டைன்மெண்ட்காக. தமிழ்நாட்டு அரசியல் அவன் காமெடி பீஸ். கடைசி ஒரு காமெடி ட்ராக்க போட்டுடுவான், ஒரு காமெடி பீஸ். வந்தால் பதற விடுவார், ராஜ்மோகன் வந்தால் கதற விடுவார், லைலா காலேஜ் ஓனர் வந்தால் இப்படி விடுவார் அப்படின்னாங்க. எல்லாம் வந்தாங்க. ராஞ்சி நம்ம வந்தாப்புல, ராஜ்மோகன் வந்தாப்புல, லைலாமணி எல்லாம் வந்தா. கேட்கிற கெல்லு தெரிச்சுட்டான். ஏண்டா மக்களுடைய பிரச்சனையை பேச முடியாம களத்துல இருந்து ஓடி போன ஒரு கோழி எப்படி தலைவன் என்று கேட்டோம். இதுல எல்லாம் விட தாவேக்கோட கொள்கைன்னு கேட்டோம். கன்ஃபார்மா ப்ரோ நீ திமுக காசு வாங்கி பேசுற ப்ரோ. விஜயனுடைய கல்விக் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, மொழிக் கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமா, டைக்வான் வேணுமா வேண்டாமா, 8 வயசு வேணுமா வேண்டாமா, மீத்தே வேணுமா வேண்டாமா, நீ எனக்கு வேண்டாம் போட்டு போயிட்டான். கிடையாது. எதுக்கு வந்து துறைமுறை நல்லா பேசுவார்கள்? இல்லை, சீமா தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதியாய் பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறார். நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழி.